ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். சரி, இதுல நம்ம எலிமெண்ட்ரி, அதாவது எலிமினேட்டிங் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் போன எக்ஸசைஸ்ல இல்லையா? சரி, இப்ப அடுத்தது வந்து சொல்யூஷன் பார்த்தோம். ஜெனரல் சொல்யூஷன், பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் டிகிரில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுல ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்னு வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், இன்னொன்னு என்ன சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? சரி, மாறிகளை பிரிக்கும் முறை. இப்ப புக்ல அடுத்த சம் அதுல என்ன மாடல் இருக்குன்னு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வருவோம். மாறிகளை பிரித்து எடுக்கும் முறை, பிரதியீட்டு முறை தமிழ்ல. ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்து இது போட்டுட்டோம். எடுத்துக்காட்டு 10ல் 1 இது என்னது? இதுல இருந்தே வந்துரும். முதல் வரிசை முதல் படி வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு. சொல்யூஷனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். என்னது? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், மாறிகளை பிரிக்கும் முறை. ரெண்டாவது என்ன? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். அது அடுத்தது வருது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், பிரதியீட்டு முறை. ஓகேவா? சரி, இப்ப இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதையும் நம்ம போட்டுருவோம். ஏன்னா ரெண்டுமே கேட்டுட்டு இருக்காங்க அடிக்கடி, அதனால இந்த இதையும் போட்டுருவோம். 10.12 y of 1 equal to 2 என்ற நிபந்தனையை நிறைவு செய்யும் 1 plus x cube into dy minus x square dy dx equal to 0 என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வை காண்க. சரி, முதல்ல என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுவோம்? அந்த வேரியபிள் செப்பரபிள்ல பிரிச்சு என்ன பண்ணுவோம்? மாறிகளை பிரித்து எடுக்கும் முறையை பிரிச்சு எடுத்துட்டு லாஸ்டா வரக்கூடிய வேல்யூல என்ன பண்ணும்? y of 1 போடணும். ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம். Find the particular solution of some other satisfy the condition y of 1 equal to 2. சரி, போடுவோமா? சரி, முதல்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிப்போம். இப்ப மாறிகளை பிரித்து எடுக்கும் முறைனா நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடியே, அது வந்து எப்போதுமே பிளஸ் மைனஸ் ஒரே இதாதான் இருக்கும். ஒரே லைன்ல பிளஸ் மைனஸோட சேர்ந்துதான் இருக்கும். நம்ம மாறிகளை பிரித்து எடுக்கும் போது ஒரே லைன்ல இருந்தா நம்ம பிரிச்சு எடுக்க முடியாது, ஈக்குவல்ல இருக்கணும் இல்லையா? இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இருந்தாதான் நம்ம எடுக்கும் போது மேலே கீழே கொண்டு வர முடியும் இல்லையா? அதனால அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒரே லைன்ல இருந்தா நம்ம என்ன செய்யணும்? அதை பிரிச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? ரெண்டு பக்கமா இந்த பக்கம் ஈக்குவல்ல இந்த பக்கம் வச்சுக்கணும், அப்புறம் பிரிச்சு எடுக்கணும். ஓகேவா? சரி, 10.12. ஓகே, இப்ப இதுல என்ன இருக்கு? 1 plus x cube dy minus x squared y dx equal to 0. சரி, இப்பதான் சொன்னேன் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இது கண்டிஷன் கொடுத்துருக்கு. அது லாஸ்டா நம்ம இதை முடிச்சுட்டு பிரிச்சு அடிச்சு இன்டெகல் பண்ணிட்டு லாஸ்டா அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி. சரி, ஒரே லைன்ல இருந்தா பிரிச்சு எடுக்க முடியாது. வேரியபிள் செப்பரபிள்ல சொன்னேன். இது என்ன பண்ணும்? முதல்ல இங்க ஒண்ணு ஈக்குவல் அந்த பக்கம் ஒண்ணு எடுத்துட்டு போயிடணும். ஓகேவா? எடுத்துட்டு போனாதான் நம்ம என்ன செய்யலாம்? பிரிச்சு எடுக்க முடியும். சரி, இப்ப எப்போதுமே வந்து டிஒய்ங்கிறது தான் மேல வரணும். அதை ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. எது கொண்டு வரணும் அப்படிங்கறது அடுத்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னால என்ன? டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மாடல்ல தான் கொண்டு வருவோம் இல்லையா? அப்ப டிஒய்ங்கிறது தான் நமக்கு இங்க மேல இருக்கும். இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கீழே வந்துடும் டிஒய். அதனால என்ன பண்ணும்? டிஒய்ங்கிறது என்ன பண்ணும்? இங்க வச்சுங்க. ஓகேவா? சரி, இப்ப இதை வந்து இங்க அப்படியே இருக்கட்டும். இதை ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்புறம் மாறிகளை பிரிச்சு எடுக்கும்போது நம்ம எக்ஸ் தனியாவும் ஒய்யை தனியாவும் எடுப்போம். இதை முதல்ல ஈக்குவல் எழுதிப்போம். 1 plus x cube dy ஈக்குவல் அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? x squared y dx. இங்க உள்ள மைனஸ் இந்த சைடு வந்தா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? சரி, இப்ப இதை என்ன பண்ணுவோம்? இப்ப பிரிச்சு எடுக்கலாம். இப்ப என்ன பண்ணுவோம்? வேரியபிள் செப்பரபிள்ல பிரிச்சு போடலாம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் VSM. ஓகேவா? மாறிகளை பிரித்து எடுக்கும் முறை. ஓகே, இது என்ன பண்ணலாம்? இங்க ஒய் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஒய் இங்க கொண்டு வந்துருமா? எக்ஸ் இங்க கொண்டு போயிடலாம், ஒய் இங்க கொண்டு வந்துருவோம்.
அப்ப dy பை இங்க உள்ள y இங்க வந்தா வகுத்தல்ல வந்து ஓகேவா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு எக்ஸ் எக்ஸ்ங்கிறது ரெண்டு டேர்ம் இருக்கு ஓகேவா என்ன இருக்கு எக்ஸ் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை இங்க உள்ளது இங்க வந்தா டிவைட்ல வந்து 1 பிளஸ் எக்ஸ் எழுதிட்டு செக் பண்ணும் இதுல ஒய் மட்டும்தான் இருக்கா இல்ல எக்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓகேவா அப்பதான் நம்ம போடும்போது கரெக்டா வரும் ஓகேவா சரி இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோமா ஓகே பிரிச்சு எடுத்தோடனே இன்டகிரேட் பண்ணிடலாம் சரி இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து டிஒய் பை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல உள்ளது வந்ததுன்னா அது லாக் ஓகேவா இப்போ லாக் ஒய் கீழே உள்ள ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ளது வரும் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஒய் இல்லையா அப்ப இதனுடைய டிஃபரன்ஷியேட் இங்க வந்ததுன்னா அது லாக் ஒய்ன்னு போடலாம் ஈக்குவல் டு இங்க என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய டிஃபரன்ஷியேட் மேல வருதான்னு பாக்குறோம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட் 0 வரும் பிளஸ் இங்க என்ன வரும் 2xன்னு வரும் ஓகேவா இங்க என்ன வரும்னா எக்ஸ் கியூப் இல்லையா நம்ம இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணாதான் 2x வரும் நம்ம இன்டகல் பண்றோம் இன்டகலுக்கு இது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் பவர் n-1 டிவைடட் பை n-1 இதான் இதனுடைய ஃபார்முலா ஓகேவா அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 - 1 2ன்னு வந்துடும் ஓகேவா இங்க கீழே வந்து 3 - 2 2ன்னு வந்துடும் அப்ப இங்க டேர்ம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல போடும்போது இதனுடைய டேர்ம் வந்து இங்க வரும் ஓகேவா இங்க மேல எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ங்கிறது நம்ம எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்ன்றதா இதுக்குள்ள ஃபார்முலா இது இன்டகல் ஓகேவா இது வந்து டிஃபரன்ஷியேட்டுங்கிறது நம்ம மேல உள்ளது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்கு கீழே 1 பிளஸ் நம்ம இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டகல் பொறுத்த வரைக்கும் கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல வரும் இது டைரக்டா இன்டகலுக்குள்ள ஃபார்ம்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதுல பிளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம் நமக்கு இப்ப இந்த மாடல்ல வரும்போது என்ன வரணும்னா ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஒய் அதனால லாக் ஒய் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது இருக்கான்னு பாருங்க இது வந்து 0 ஆயிடும் பிளஸ் இங்க என்ன வரும் 3x² வரும் பவர்ல உள்ளது முன்னாடி வரும் இங்க ஒண்ணு குறையும் ஓகேவா அப்ப 3x²னா இங்க வெறும் x² இருக்கு 3 இல்ல அப்ப 3 வரணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3ஆல டிவைட் பண்ணி ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணி அப்பதான் வந்து நம்ம லாக் ஃபங்க்ஷன்ல கொண்டு வரலாம் இங்கேயும் லாக் சேமா கொண்டு வரணும் அதனால ஒரு ஃபங்க்ஷனால டிவைட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனால மல்டிப்ளை பண்ணி ஓகேவா இது இன்டெகிரலுக்குள்ள ஃபார்ம் தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் தான் பார்க்கணும் ஓகேவா ஏன் அப்படி சொன்னோம்னா நீங்க இன்டெகிரேட் பண்ணி x² dx இருக்கு அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் அதுதான் சொன்னேன் ஓகேவா சரி இப்ப இது வந்து மறுபடியும் அடிச்சிடாதீங்க மூணு அடிச்சா நம்ம லாக் கொண்டு வர முடியாது இல்லையா சரி இப்ப இங்க இந்த ஃபங்க்ஷன் இது வந்து கான்ஸ்டன்ட் இந்த லாக் ஒய் அப்படியே வச்சுங்க லெஃப்ட் சைடு உள்ளது 1/3 இப்ப இந்த ஃபங்க்ஷன் இருக்கா பாருங்க இது 0 பிளஸ் 3x² வந்திருக்கு அப்ப இங்க உள்ள ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க வந்திருக்கு அப்ப இது என்ன சொல்லலாம் லாக் என்ன போடணும்னா நம்ம கீழே உள்ள ஃபங்க்ஷன் இங்க என்ன போட்டோம் ஒய் தானே போட்டோம் டிவை போடல லாக் டிவைன்னு போட்டிருக்கோமா இல்ல லாக் ஒய் தான் போட்டோம் கீழே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ டினாமினேட்டர் அதான் போடணும் அது மாதிரி இங்கேயும் வந்து டினாமினேட்டர்ல 1 பிளஸ் x³ இருக்கு அதுதான் போடணும் ஓகேவா இன்டெகிரல் பண்ணோடனே என்ன பண்ணும் கான்ஸ்டன்ட் சேர்க்கணும் ஓகேவா சரி கான்ஸ்டன்ட் வந்து எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால இதையும் லாக்ல போட்டுக்கலாம் லாக் சீன் போடுவோம் எல்லாத்துலயும் லாக் இருக்கிறதுனால லாக் சீன் போடுவோம் ஓகேவா சரி ஓகே இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 எல்லாத்துலயுமே என்ன இருக்கு கீழே வந்து இங்க 3 இருக்கு 3 கீழே வந்து இதுல கான்ஸ்டன்ட் இதுல மட்டும் இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் மேல எல்லாத்தையும் கொண்டு வந்தா நம்ம மல்டிப்ளைல கொண்டு வந்துடலாம் அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளைங் 3 ஓகேவா சரி இங்க அப்புறம் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 3 log y இங்க மல்டிப்ளை பண்ணா 1/3 × 3 ஒரு தடவை போட்டுங்க அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம் log 1 plus x³ plus 3 log c எல்லாத்துலயும் 3 கொண்டு வந்துட்டோமா ஓகே எல்லாத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு இப்ப இங்க என்ன வரும் லாக்ல இருந்தா பவர்ல கொண்டு வந்துடலாம் log y³ இங்க இருந்ததுன்னா முன்னாடி கொண்டு வரலாம் இங்க இருந்தா பவர்ல கொண்டு வரலாம் லாக்ல அது ஒரு உங்களுக்கு உண்டு ஓகேவா சரி 3 கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் என்ன வரும் log 1 plus x³ plus log இதுலயும் மேல பவர்ல கொண்டு வந்துருங்க 3 ஓகேவா சரி இப்ப இதுல ரெண்டு எப்படி இருக்கு இது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தனியா வச்சுப்போம் இதை இந்த சைடு கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்தா என்ன ஆகும் log y³ மைனஸ்ன்னு வந்துடும் இந்த டேர்ம் மைனஸ் log 1 plus x³
ஈக்குவல் டு லாக் சி கியூப். ஓகேவா? சரி, இப்போ கான்ஸ்டன்ட் தனியா தான் இருக்கு. இப்போ இது ரெண்டும் லாக்ல மைனஸ் இருந்தா ஃபார்முலா என்ன அப்படின்னா டிவைட் y cube divided by 1 plus x cube equal to log c cube. ஓகேவா? ரெண்டு மைனஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வரும். ஈக்குவல் டு இது. ஓகேவா? இப்ப ரெண்டு பக்கம் என்ன இருக்கு? லாக் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு? y cube divided by 1 plus x cube equal to c cube. ஓகேவா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புக்ல இருக்க மாதிரி இன்னும் இதோட நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த கான்ஸ்டன்ட் எடுக்கணும் மெயினா. நமக்கு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எடுக்கிறது தான் நமக்கு மெயினே இந்த இதுல. அதனால இந்த சி வராம என்ன பண்ணணும்? நம்ம கேன்சல் பண்ணோம், அதுக்கு அடிக்கலாம் முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அப்படியே வச்சுப்போம். ஓகே, இப்போ இங்க ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ சி கேன்சல் ஆகணும், நம்ம மதிப்பு போட்டா நமக்கு சியோட வேல்யூ இதுல கிடைச்சிடும். ஒய் ஆஃப் 1. ஓகேவா? அப்போ ஒய் இருக்கல என்ன பண்ணும்? ஒய் ஆஃப் 1ன்னா என்ன? 1, இது வந்து எக்ஸினுடைய வேல்யூ, இது ஒய்யினுடைய வேல்யூ. ஓகேவா? சரி, அப்போ 1,2ங்கிறது இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி கொடுத்தாலே என்ன அர்த்தம்? உள்ள கொடுத்துருக்கிறது எக்ஸ், வரக்கூடிய வேல்யூ ஒய் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் உள்ள. இது அப்படியே இருக்கட்டும், இந்த சைடு வச்சு போட்டுட்டு நம்ம அப்படியே இந்த ஈக்குவேஷன்ல திருப்பி போட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? 1,2 இது எக்ஸ், இது ஒய். இதுல இருந்து நம்ம எழுதிருக்கோம். ஓகேவா? இதை எதுல போட போறோம்? இந்த வேல்யூல போட்டாதான் சி வேல்யூ நமக்கு வரும் இல்லையா? சரி, இது வந்து 1ன்னு போடுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒண்ணுமே வைக்கல நாம, அதனால இன் 1 இம்ப்ளைஸ் இதுல போடலாமா? அப்ப என்ன வரும்? ஒய் என்ன? ஒய் வந்து 2 cube divided by 1 plus x cube. x என்ன? 1 cube equal to c cube. ஓகேவா? சரி, இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. சியா இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் சி கியூபா இருந்தாலும் பரவாயில்ல, சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. அதனால இந்த சி கியூபா நம்ம என்ன போட்டுக்கலாம்? சினே போட்டுக்கலாம். ஓகேவா? கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ போட்டீங்கன்னா நமக்கு சியினுடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இது வந்து அவங்க பெருசா சி கேபிட்டல் சி மாதிரி போட்டிருக்காங்க, சி கியூபுக்கு மேல புக்ல. ஓகேவா? சரி, இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணா வரும் 8/1 + 1 = c. 8/2 8/2 என்ன? 4. ஓகேவா? அதை அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். ஈக்குவல் டு சி, சி ஈக்குவல் டு 4. சரி, சி 4ங்கிற வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. நம்ம சிஏ கேன்சல் பண்ணணும் இல்லையா? அப்ப சியினுடைய மதிப்பு இதுல போட்டுட்டா என்ன ஆகும்? சி கேன்சல் ஆயிடும், நமக்கு எக்ஸ் ஒய்ல என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இதை தூக்கி அப்படியே திரும்பி என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷன் 1ல போட போறோம். போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு சம் வரும். இது ஈக்குவேஷனுக்காக இதை வச்சிருக்கேன். சி கியூப். ஓகே, 1 implies 1ல என்ன இருக்கு? y cube divided by 1 plus x cube equal to c ன்னு வச்சிருக்கோம். தான் c cube தான் c ன்னு வச்சாச்சு. c க்கு பதிலா என்ன மதிப்பு போடுவோம்? டைரக்டா நம்ம போட்டுருவோம் 4. ஓகேவா? சரி, இது எப்படி கொண்டு போலாம்? y cube equal to 4. இது அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம் மல்டிப்ளைல 1 plus x cube. அவ்வளவுதான். 4 இதோட நிப்பாட்டலாம். ஏன்னா நமக்கு இதுல ஏதாவது சி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, அதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏதாவது வந்திருக்கா? சீனே வரல. இந்த சிக்கு பதிலா தான் நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது கிவன் வேணா போட்டுங்க. கிவன் y of 1 equal to 2. அதுல இருந்து நம்ம எழுதிப்போம். ஓகேவா? இது கிவன் கொடுத்துருக்க கூடியது. எப்படி திடீர்னு இந்த வேல்யூ வந்ததுன்னு உங்களுக்கு அங்க தெரியணும், தெரியாது. அதனால கிவன் எழுதிருக்கு. கிவன் y of 1 equal to 2 அப்படின்னு இதுல இருந்து நம்ம 1,2ன்னு எழுதி. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். சம் ஓவர். இந்த மாதிரி மதிப்பு நீங்க எது கொடுத்தாலும் என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுக்கு மேல என்ன பண்ணலாம்? வேற வேல்யூ கூட கொடுக்கலாம். ஓகேவா? எது கொடுத்தாலும் நம்ம இதுல என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரி, இது வந்து எக்ஸசைஸ் 1.1 சாரி 10.11. ஓகே, இதுல வந்து இது நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல போட்டாச்சு. அது மாதிரி அடுத்தது சப்ஸ்டியூஷன்ல ஒண்ணு போட போறோம். ஓகேவா? அது வந்து
புக்ல பார்த்துட்டு வரோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷன் ஒன்று பார்த்துப்போம். பார்த்துட்டு சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு, சாதாரண ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் எப்படி போட போறோம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல வருவோம். ஓகேவா? சரி. இது சிமுலேஷன். இது வந்து சாதாரண ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் தான் இருக்கு. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா சாதாரணமா ரெண்டு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல நம்ம தீர்த்து போகணும். தீர்க்குனால என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும்னாலே XYயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி. இப்ப என்ன பண்ணிட்டோம்? ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுங்க. 3x - 6y = 24. இது சாதாரண ஈக்குவேஷன் இல்லையா? சரி. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இன்னொன்னு வந்து 2x + y = 1. இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து y கண்டுபிடிச்சிங்க. எப்போதுமே இதே மாடல் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகேவா? சரி, y கண்டுபிடிச்சிங்க. y என்ன வரும்? இந்த 2x இந்த பக்கம் வந்தா -2x ஆயிடும். அப்ப y = 1 - 2x இருக்கா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இதை என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷன் 1ல போட போறோம். இது 1 இது 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுவோம். 3x - 6 இதோ இருக்கா? 3x - 6y = 24. சரி, இப்ப 3x - 6y, இந்த y-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? நம்ம என்ன வச்சுட்டோம்? y-க்கு பதில் 1 - 2x வச்சுட்டோம். அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். = 24. அப்ப 3x - 6 × 1 6, மைனஸ் பிளஸ் ஆயிடும். 6 2s are 12x = 24. ஓகேவா? அப்ப இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15x - 6 = 24. அப்ப 15x = 24 -6 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? +6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 30. இதுல இந்த x என்ன வரும்? 30 / 15 வரும். ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 15 2s are 30. அப்ப x னுடைய வேல்யூ என்ன? 2. அப்ப சால்வ்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x கண்டுபிடிக்கணும், y-யும் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த x = 2 என்ன பண்ணுங்க? நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சிருக்கோம் இல்லையா? அதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y = 1 - 2, x-க்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. இந்த 2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 2s are 4 வரும். அப்ப 1 - 4 என்ன ஆயிடும்? 3. பிக் நம்பர் சைன் என்ன? மைனஸ். அப்ப -3. அப்ப y னுடைய வேல்யூ என்ன? -3. அப்ப x = 2, y = -3. ஓகேவா? பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதான் இதனுடைய சால்வ்னா x-னுடைய வேல்யூ, y-னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இது என்னது? சாதாரண சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். xy கான்ஸ்டன்ட் வரும். ஓகேவா? xy = கான்ஸ்டன்ட் இந்த மாடல்ல வரக்கூடியது. இப்ப இதே மாடல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? dy/dx, அதாவது டிஃபரன்ஷியல்ல போட போறோம். ஓகேவா? அது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? சரி. ஓகே. இப்ப நம்ம புக்ல சம் ஒரு தடவை பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்கு. அது வந்து கேட்குறாங்க திரும்பி. அதை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் சம்முக்கு நேரா போயிடும். இந்த சப்ஸ்டியூஷன்ல இந்த லாஸ்ட் இதோ இருக்கும். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரி, எக்ஸாம்பிள் 10.16 சால்வ் dy/dx = 3x + y + 4 whole square. இங்க இருந்து என்ன? இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் மிஸ். அதுல ரெண்டு இருக்கும் இல்லையா? அதுல வந்து நம்ம எப்போதுமே சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண முடியும். இப்ப நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரே ஒரு மாடல் தான் வந்திருக்கு. இப்ப இதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம சப்ஸ்டியூஷன் மாடல்ல சப்ஸ்டியூஷன் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணும்? வேல்யூவை சால்வ் பண்ணும். XY கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. இது வந்து என்னது? தீர்க்க. தமிழ்ல வேற ஒண்ணு இல்ல, தீர்க்கன்னு வரும். தீர்க்க. சம் போலாமா? சரி. இதுல போடும்போது ஒரே அந்த ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு ஒன்று தெரியும். அதை அப்படியே என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் போட்டு லெட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சரி. எக்ஸாம்பிள் 10.16 என்ன ஈக்குவேஷன் மட்டும் எழுதிப்போம். சால்வ் கேட்டிருக்காங்க. dy/dx 3x + y + 4 whole square. சரி, ஓகே. இப்ப சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல போட போறோம். ஓகேவா? சரி. பிரதியிடல் முறை இல்லைன்னா பிரதியீட்டு முறை. ஓகே.
இப்ப நமக்கு இந்த இது அப்படியே என்ன பண்ண போறோம், லெட் அப்படின்னு எடுக்க போறோம். லெட் 3x plus y plus 4 equal to z. ஏதாவது ஒரு டேர்ம் ஓகேவா, இங்க ஏற்கனவே எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு, நீங்க எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், அதனால இசட் அப்படிங்கிறது இந்த எல்லா டேர்மா எடுத்திருக்கேன். ஓகேவா, சரி. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அப்படியே இதை வந்து திருப்பி இந்த ஈக்குவேஷன்ல போடலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இதுல அப்படியே போட்டீங்கன்னா 1 implies dy by dx. இந்த டேர்முக்கு பதிலா அப்படியே என்ன போடலாம், z இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க, z ஸ்கொயர். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர்லாம் போட்டீங்கன்னா நம்ம ஸ்டெப் தேவைப்பட்டா யூசிங் 1 2ன்னு போட்டுட்டு போயிடலாம், இல்லைன்னா ஃபுல்லா சம்ம எழுதிட்டு. சரி, ஓகே. இப்போ இதை என்ன பண்ண போறோம், இதை ரெண்டையும் அப்படியே வச்சுக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா, இதை 3x plus y plus 4 equal to z. நம்ம இதானே எடுத்துருக்கோம், இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஓகேவா, சரி. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட் with respect to x. ஓகேவா, சரி. பண்ண என்ன ஆகும், 3 into x பண்ணும்போது 1ன்னு ஆயிடும், பிளஸ் y பண்ணும்போது dy by dx பிளஸ் கான்ஸ்டன்ட் 0, கான்ஸ்டன்ட் தனியா வந்தாலே 0 ஈக்குவல் டு இதையும் கான்ஸ்டன்ட் வச்சு 0 போட்டுறாதீங்க, இது வந்து ஒரு வேரியபிள் இல்லையா, எக்ஸ் ஒய் மாதிரி இதுவும் ஒரு வேரியபிள் மாறிகள் இல்லையா. சரி, இப்ப இதுல வந்து என்ன பண்ணும், இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா dz by dx வரும். இங்க y எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஓகேவா, எக்ஸ் வழியா பண்ணும்போது எக்ஸ் பண்ணும்போது தான் dx by dxன்னு வரும் ஈக்குவல் டு 1. மீதி நீங்க எந்த வேரியபிள் போட்டாலும் மேல வரும்போது ஒய்ய பண்ணீங்கன்னா ஒய் வரும், டிஒய் வரும், இசட் பண்ணீங்கன்னா இசட் வரும். சப்போஸ் பின்னு எடுத்தீங்கன்னா டிபி பை டிஎக்ஸ்னு வரும். நம்ம எந்த லெட்டர்ஸ் எந்த வேரியபிள் எடுக்கிறோமோ அதை டி வழியா போட்டு கீழே டிஎக்ஸ் போடும். இந்த டிஎக்ஸுக்கு மட்டும்தான் 1ன்னு ஆகும், அதுவும் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்ன்னு இருக்கும், அது போடணுங்கிற அவசியம் இல்லைன்னா 1ன்னு போடுறோம். ஓகேவா, சரி. இப்போ இந்த மாடலை இது பேலன்ஸ் உள்ளதை எழுதுங்க. என்ன இருக்கு, 3 இருக்கு, 3 பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு dz by dx. ஓகேவா, சரி. இப்ப நம்ம எதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கோம், z அப்படின்றதான் எடுத்திருக்கோம். அப்ப நமக்கு z தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அப்ப இதை முதல்ல எழுதிப்போம். என்ன வரும், dz by, ஓகே, இது அப்படியே என்ன பண்ணலாம், dy by dx இப்படி எழுதி, dy by dx ஈக்குவல் டு dz by dx minus 3. ஓகேவா, சரி. இப்ப இதை என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் 1ல போடுவோம். ஓகேவா, ஈக்குவேஷன் 1ல போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஈக்குவேஷன் 1 இல்ல 2ன்னு வச்சிருக்கோம் நம்ம, இதுதான் இதுலதான் போடுறோம், இதான் நம்ம வச்சிருக்கோம். இதுல வந்து டி, இங்க வந்து டி இசட் தானே இருக்கு, இந்த இடத்துல இந்த வேல்யூ வர மாதிரி வச்சுப்போம். ஒரே எல்லாமே இசட் வழியா வந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் போட முடியும். இதுல ஒய் இருக்கு, இதுல இசட் இருக்கு, நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கொண்டு வர முடியாது. அதனால எல்லாம் சேமா கொண்டு வந்துப்போம். இங்க இசட் இருக்கிறதுனால இசட் ஃபங்க்ஷன் இங்கேயும் வர மாதிரி போட்டுப்போம். ஓகேவா, அப்ப இந்த வேல்யூ என்ன பண்ணுவோம், இதை அப்படியே வச்சுங்க. இது ஈக்குவேஷன் 3. இப்ப 3 என்ன பண்ண போறோம், இன் 2ல போட போறோம். ஓகேவா, இம்ப்ளைஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகும், dy by dxக்கு பதிலா இந்த வேல்யூவை இங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தா என்ன ஆகும், dz by dx, dyக்கு பதிலா என்ன பண்றோம், இங்க dy by dx இருக்குல்ல, இந்த டேர்மை அப்படியே கொண்டு இங்க போடுறோம். ஓகேவா, அப்ப dz by dx minus 3. ஓகேவா, ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்கு, z ஸ்கொயர். இங்க எவ்வளவுதா கரெக்டா எழுதுறீங்க, அந்த 3 எங்க கொண்டு போய் போடுறோம், 2ல போடுறோம். ஓகேவா, அதுதான் அந்த ஈக்குவேஷன்ல வச்சு சொன்னோம். புரியுதா, ஓகே. இப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ண என்ன வரும், dz divided by dx equal to z ஸ்கொயர் பிளஸ் 3. ஓகேவா, சரி. நம்ம எதை லெட்ல எடுத்துமோ அந்த மாடல் கொண்டு வந்தாச்சு. இங்கேயும் z தான் இருக்கு, இங்கேயும் z தான் இருக்கு. ஒரே ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது தான் நம்ம இன்டெகல் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி இன்டெகல் பண்ணிடுவோம். அப்பதான் வேரியபிள் செப்பரபிள்ல நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும் இல்லையா. சரி, இப்ப என்ன பண்ணோம், இங்க டி, இது வேரியபிள் செப்பரபிள், டிஎஸ்எம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இங்க சப்ஸ்டியூஷன் தானே மிஸ் சொன்னீங்க, இங்கே வேரியபிள் செப்பரபிள்னா இங்க நம்ம சப்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்டே போட்டாச்சு. இந்த டேர்ம் எடுத்து நம்ம இசட் அப்படிங்கிறது போட்டாச்சு, இதோட முடிஞ்சிச்சு இந்த டேர்ம். திருப்பி என்ன வந்திருக்கோம், திருப்பி நம்ம பழையபடி எதுல வந்திருக்கோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல தான் வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ணி போட முடியும். ஓகேவா, சரி. இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசட் இருக்கு, அப்ப இந்த இசட் டேர்ம் இங்க கொண்டு வந்துருவோம், எக்ஸ் இங்க கொண்டு போயிடுவோம். ஓகேவா, சரி. அப்ப வரும்போது என்ன ஆகும்,
dz டிவைடட் பை இதை தனியா எடுக்க முடியாது z ஸ்கொயர்டு இதோட சேர்த்து தான் எடுக்கணும் ஏன்னா பிளஸோட சேர்ந்து இருக்கு இது கான்ஸ்டன்ட் அப்ப z ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு dx கீழே இருக்கிறது மேல கொண்டு போனா இங்க வந்து ஓகேவா இப்ப இதை இன்டெகல் ஓகேவா முதல்ல ஃபங்க்ஷனை கொண்டு வந்துடணும் அப்புறம் இன்டெகல் சைன் போடுங்க z ஸ்கொயர் பிளஸ் புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு தெரியுதா சரி இது அப்படியே இன்னொரு தடவை இதை மட்டும் சொல்லிடுறேன் எப்படி போட்டிருக்கோன்னு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம் இன்னொரு டூ ஸ்டெப் தான் இருக்கு சரி அப்புறம் எக்ஸசைஸ் போட்டுக்கலாம் சரி இப்ப பாருங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த சப்ஸ்டியூஷன்லனா இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல இந்த என்ன பிராக்கெட்ல இங்க என்ன இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டியூஷன் ஏதாவது ஒரு லெட்டர்ஸை எடுத்துக்கணும் ஓகேவா இங்க நீங்க பி வேணாலும் போட்டுக்கலாம் எல் வேணாலும் போட்டுக்கலாம் எம் எந்த வேணாலும் போட்டுக்கலாம் டேர்ம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வரும் மாறும் ஓகேவா அதை பார்த்து சரி இப்ப நம்ம இசட் அப்படின்னு எடுத்துருக்கோம் சரி இப்ப இது வந்து என்ன பண்ணிருக்கோம் இது அப்படியே என்ன பண்ணிருக்கோம் ஈக்குவேஷன் 1ல போடுறோம் 1ல போடும்போது என்ன ஆகும் இந்த டேர்முக்கு பதிலா இந்த இசட்டை இதுல போடுறோம் ஓகேவா அப்ப என்ன ஆகும் dy by dx ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அப்படின்னு வரும் இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 அடுத்தது என்ன செய்யறோம் இந்த டேர்ம் என்ன செய்ய போறோம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம் பண்ணும்போது 3 இன்ட்டு 1 ஆகும் பிளஸ் ஒய்யை பண்ணும்போது dy by dx கிடைக்கும் கான்ஸ்டன்ட் தனியா வரும்போது 0 ஆயிடும் ஈக்குவல் டு இசட் பண்ணும்போது dz by dx அப்படின்னு வரும் ஓகேவா சரி அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணா 3 பிளஸ் dy by dx ஈக்குவல் டு dz by dx இது dy by dx dz by dx இந்த கான்ஸ்டன்ட் எந்த கொண்டு வந்தா -3 இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வைப்போம் இப்போ என்ன பண்ணும் ஃபங்க்ஷன் இங்க dz இருக்கு இங்க dy இருக்கு ஓகேவா அதனால நம்ம டிஃபரன்ஷியேட் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல அடுத்தது பிரிக்கும் போது நமக்கு டேர்ம் வந்து இங்க ஒய் இருக்கு எக்ஸ் ஏதாவது 2 டேர்ம் தான் இருக்கலாம் ஒண்ணு இங்க எக்ஸ் இங்க ஒய் இருக்கலாம் இல்ல இங்க ஒய் இங்க எக்ஸ் இருக்கலாம் இங்க 3 டேர்ம் இருக்கு பாருங்க எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு இசட் இருக்கு 3 டேர்ம் இருந்தா நம்ம வேரியபிள் செப்பரபிளா பிரிக்கிறது கஷ்டம் 2 டேர்முக்கு தான் நமக்கு பிரிக்கிற மெத்தட் இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி இசட் மட்டும் எடுத்துக்கிறோம் இங்க டி இசட் இருக்கிறதுனால இங்க இசட் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்ன பண்றோம் இந்த 3யை கொண்டு போய் 2ல போடுறோம் போடும்போது என்ன ஆகுது நமக்கு இந்த dy by dxல இதுக்கு மேல இந்த டேர்ம் அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்றோம் பண்ணும்போது என்ன ஆகுது dz டிவைடட் பை dx -3 போட்டுருவோம் ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்கு z ஸ்கொயர் இப்போ z ஸ்கொயர் டிவைடட் பை dx ஈக்குவல் டு சாரி dz டிவைடட் பை dx ஈக்குவல் டு z ஸ்கொயர் -3 அந்த பக்கம் போகும்போது +3 ஆயிடும் வேரியபிள் செப்பரபிள் மாறிகளை பிரித்து எடுக்கும் முறையில பிரிக்கும் போது dz அப்படியே வந்திருக்கு இது அப்படியே கீழே வரும் இதோட சேர்ந்தது இந்த dx கீழே உள்ளது மேல டிவைட்ல சாரி மல்டிப்ளைல வந்து ஓகேமா இப்போ இது என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியா பிரிச்சு போடுறோம் இப்போ புரியுதா இது வரைக்கும் சரி ஓகே இதை இன்டெகல் பண்ண போறோம் இன்டெகல் பண்ண ஆன்சர் நமக்கு லாஸ்டா என்ன பண்ண இந்த இசட்டோட இருக்கலாமா இசட்டோட இருக்கக்கூடாது நம்ம எதை வந்து சப்ஸ்டியூஷன் வச்சோமோ அதுல கொண்டு திருப்பி போட்டுருணும் ஓகேவா சரி இப்போ இது என்ன பண்ண போறோம் இது ஃபார்முலா என்ன ஃபார்முலா வடிவத்துல இந்த மாதிரி இன்டெகல் பண்ணாலே ஃபார்முலால தான் நம்ம பார்க்கணும் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இன்டெகல் 1/x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இது ஒரு ஃபார்முலா இதை நான் தனியா கட்டத்துல போட்டுருவேன் ஓகேவா சரி இது ஈக்குவல் டு ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/a tan இன்வர்ஸ் x/a வேணாலும் போடுறேன் இந்த லாஸ்ட் டேர்மை மட்டும் நான் அழிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் வேணாலும் அழிச்சிக்கணும் எதை இன்டெகல் பண்ணுமோ அதை மட்டும் வச்சிருக்கேன் ஓகே இங்க ஃபார்முலாவை சைட்ல எழுதிடு ஃபார்முலா என்னன்னா 1/x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/a tan இன்வர்ஸ் x/a இது ஒரு ஃபார்முலா இப்போ இந்த வடிவத்துல இது இருக்கா பாருங்க இருக்கு ஆனா z ஸ்கொயருக்கு மேல x ஸ்கொயருக்கு மேல z ஸ்கொயர் இருக்கு பிளஸ் a ஸ்கொயர் இருக்கு இங்க வந்து வெறும் 3 தான் இருக்கு 3 ஸ்கொயர்னு போட முடியாது ஏன்னா a ஸ்கொயர்னா இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணாதான் இங்க வரணும் இப்போ இது 3 ஸ்கொயர்னா இங்க என்ன வந்துடும் 9 வந்துடும் ஓகேவா அதனால இது வந்து என்ன பண்ணும் 3 வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கொயர் போட்டுக்கணும் எப்படி போட்டுக்கலாம் √3 போட்டுக்கலாமா √3 ஹோல் ஸ்கொயர் நீங்க √3 ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா என்ன வந்துடும் 3 வந்துருமா அப்ப இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம் இதை அட்ஜஸ்ட் பண்றோம் ஓகேவா சரி அப்ப அட்ஜஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம் இங்க இந்த லெஃப்ட் சைட்ல தான் இதை மாறுது dz டிவைடட் பை இது என்ன பண்றோம் z ஸ்கொயர் இந்த 3 என்ன பண்றோம் √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்முலாக்காக நம்ம போட்டுக்கிறோம் ஓகே இப்போ என்ன இருக்கு இது ஓகே இப்போ ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்கு இன்டெகல் dx ஓகேவா இது வந்து ஃபார்முலா ஓகேவா சரி இப்போ இதுல இம்ப்ளைஸ் இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு இருக்கா
எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இருக்கு, ஏக்கு பேர √3 இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? 1/a, ஏன்னா இந்த ஸ்கொயருக்கு உள்ள உள்ளது, ஸ்கொயருக்கு உள்ள என்ன இருக்கு? √3 இருக்கு. அப்ப √3 tan இன்வர்ஸ் x/a. எக்ஸ் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஃபர்ஸ்ட் உள்ளது, எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்கு? z டிவைடட் பை a. ஏங்கிறது நம்ம இப்பதான் போட்டோம் √3. இப்ப z/√3 ஃபார்முலால அப்ளை பண்ணியாச்சா? இந்த ஃபார்முலால போட்டுட்டோம். ஓகேவா? சரி, இந்த இடத்துல சின்ஸ்ன்னு போட்டு இந்த ஃபார்முலாவை சைட்ல எழுது. ஓகேவா? தேர்ஃபோர்னா மேல ஒரு புள்ளி அக்கண்ணா மாதிரி வரும், சின்ஸ்னா 2 புள்ளி கீழே ஒரு புள்ளி மாத்தி வச்சுக்கணும் புள்ளியை. ஓகேவா? இதை இன்டெகிரல் பண்ணா என்ன வரும்? எக்ஸ். இன்டெகிரல் பண்ணாலே என்ன போட்டுரும்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டுருணும், பிளஸ் சி. ஓகேவா? சரி, இப்ப இதோட நிறுத்தக்கூடாது. ஏன்? இசட்ங்கிறது கணக்குல கொடுத்தது இல்ல, நம்மளா சப்ஸ்டியூஷன்ல வச்சது. அப்ப முன்னாடி என்ன இசட்டுக்கு பதிலா போட்டோமோ அதை அப்படியே இங்க போட்டுட்டீங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இசட்டுக்கு எதை இசட்னு வச்சிருக்கோம்? 3x + y + 4. இதான் நம்ம இசட்னு வச்சிருக்கோம். ஓகேவா? இதை அப்படியே இதுல தூக்கி போட்டுருங்க. போட்ட என்ன ஆகும்? 1/√3 tan இன்வர்ஸ் இசட்டுக்கு பதிலா 3x + y + 4 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சி. அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண அவசியம் இல்லை, நமக்கு இசட் இல்லாம பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க எங்கேயும் இசட் இருக்கா? இல்ல. இசட்டுங்கிறது நம்மளா கொண்டு வந்ததை நம்மளாவே என்ன செஞ்சாச்சு? எடுத்தாச்சு. எதை இசட்னு வச்சோமோ அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இதான் வந்து அந்த எக்ஸாம்பிள் சம். இது கொஞ்சம் பாத்துங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுக்கிறதுனால இந்த சம் போட்டோம். ஓகேவா? சரி, முடிஞ்சு. எக்ஸாம்பிள், இதுல உள்ள எக்ஸாம்பிள் ஓவர். அடுத்தது ஒரே ஒரு எக்ஸசைஸ் சம் ஒன்று போடுவோம், சின்ன சம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகே, எக்ஸசைஸ் 10.5. புக்ல எல்லாமே அது வந்து சால்வ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, அதனால நான் புக்கை காட்டல. 4th சம் அது வந்து குட்டி குட்டி சம் தான். 4th சூஸ் பண்ணிப்போம், இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல போடுவோம். ஓகேவா? சால்வ் 4thலயே நிறைய இருக்கு, 10 சப்டிவிஷன் இருக்கு. நம்ம எது சின்னதோ அதை சூஸ் பண்ணி இப்ப உள்ளதை போடுவோம். ஓகேவா? டைம் கம்மியா இருக்கிறதுனால அதுக்குள்ள சம்மா போடுவோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடுறேன். 4th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஈக்குவல் டு √1 - y² டிவைடட் பை 1 - x². ஓகேவா? சரி, இப்ப இது போடலாமா? வேரியபிள் செப்பரபிள்ல என்ன பண்ணோம்? நம்ம பிரிச்சு போடணும். சரி, இது ஈக்குவல்ல ஆல்ரெடி ஈக்குவல்ல தான் இருக்கு, அப்ப நம்ம டைரக்டாவே என்ன செய்யலாம்? பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் செப்பரபிள்ல பிரிச்சுக்கலாமா? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், மாறிகளை பிரித்து எடுக்கும் முறை. ஓகேவா? சரி, இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் dy பை dx, இதை வந்து 2 ரூட்டா பிரிச்சுப்போம், ஏன்னா ஒரே ரூட்ல இருக்கு. 2 ரூட்டா பிரிச்சாதான் நம்ம தனித்தனியா பிரிக்க முடியும். அதனால ஒரே ரூட்டா 2 ரூட்டா பிரிச்சுப்போம். √1 - y² டிவைடட் பை √1 - x². தனித்தனி ரூட்ல பிரிச்சாச்சு. இப்ப வேரியபிள் செப்பரபிள் என்ன பண்ணலாம்? நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? சரி, பிரிச்சா என்ன வரும்? இன்டகல் dy, y வந்து கீழே கொண்டு வந்துருங்க, √1 - y² ஈக்குவல் டு x மேல கொண்டு வந்துருங்க. இங்க என்ன இருக்கு? 1/√1 - x² இன்டு dx. புரியுதா? வேரியபிள் செப்பரபிள் பிரிச்சாச்சா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதை போட்டுருவோம். சரி, இப்ப இது ஒரு ஃபார்முலா, ரெண்டுமே ஒரே ஃபார்முலா மெத்தட்ல தான் இருக்கு, ரூட் ஆஃப் ஃபார்முலா. இப்ப நம்ம ஒண்ணு டேன் இன்வெர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது வந்து ரூட் இல்லாம இருந்தாதான் டேன் இன்வெர்ஸ். 1/x² + a² பார்த்தோம். இது ரூட் இல்லாம இருக்கும். இதே ரூட்ல வந்ததுன்னா அது ஒரு ஃபார்முலா இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டு அப்படியே சமுக்கு வந்துடும். ரூட் இருந்தா என்ன ஃபார்முலானா சைன். இப்ப வந்து ரூட் ஆஃப் என்ன இருக்கு? இது வந்து மைனஸ் இதே மாதிரி வரும், a² - x². ஓகேவா? இந்த மாதிரி வந்ததுன்னா dx. இதுக்கு என்ன ஃபார்ம்? இங்கே எழுதிடுவோம்.
இங்க எதுனா சம் எழுத முடியாது. இங்கே கீழே நான் சின்ஸ்ன்னு போட்டு அந்த ஃபார்முலா எழுதிடுறேன். ஓகேவா? ஃபார்முலா என்ன? இன்டகல் 1/√a² - x² dx அப்படின்னு தான் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? x/a இங்க 1 இருக்கிறதுனால வரும். எல்லாத்துக்குமே x/a உண்டு. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a. ஓகேவா? சரி, இப்போ இதுல என்ன பண்றோம்? அதை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போ இதுல போட்டா என்ன ஆகும்? அந்த ஃபார்முலா தான் போட போறோம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? ஒய் இருக்கு இல்லையா? ஏக்கு பதிலா 1 தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வந்துடும்? சைன் இன்வர்ஸ் ஒய். ஓகேவா? ஏன்னா y/1ன்னு வரும். a² x/a தானே. ஏங்கிறது என்னது? இங்க 1 தானே. அப்போ ஏக்கு பதிலா 1ன்னா y/1னா ஒய்ன்னு வந்துடும். அடுத்தது இங்க என்ன இருக்கு? ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன? சாரி, ஒய்க்கு பதிலா இங்க எக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். பிளஸ் கான்ஸ்டன்ட் போடணும் இன்டெகிரல் போடும்போது பிளஸ் சி. அவ்வளவுதான். ஓகேவா? இது இம்ப்ளைஸ். இப்ப இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? ஒரே இப்படியே எழுச்சிக்கலாம், இல்ல ஒரே பக்கமா எடுத்துட்டு வந்துடும் போடலாம். ஓகேவா? சரி, இப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே பக்கமா எடுத்துட்டு வந்தா சைன் இன்வர்ஸ் ஒய் மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு போடலாம். இல்ல இதோட நீ பண்ணாலும் பிரச்சனை. ஓகேவா? இதான் இந்த சம்மினுடைய ஆன்சர். அதனால இந்த வேரியபிள் செப்பரபிள் மாறிகளை பிரித்தெடுக்கும் முறையை வந்து எப்படின்னு ஒரு 2-3 சம் போட்டீங்க. இந்த ஃபார்முலா எல்லாம் கண்டிப்பா படிச்சாதான் இதுல அப்ளை பண்ண முடியும். இன்டெகல் ஃபார்முலா இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? 11th இன்டெகல் நம்ம முன்னாடியே சொன்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இன்டெகல் இருக்கு, இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் இருக்கு. அதனால டிஃபரன்ஷியேட்டிங் உள்ளது இன்டெகலுக்குள்ள ஃபார்முலா படிச்சாதான் நம்ம இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஒரு சம் போட்டோம். இந்த மாதிரி நிறைய சம் இருக்கு. இந்த 4வது சம்ல ஓரளவு இதுலயே நிறைய சம் வந்து 2 மார்க்ல 1, 3 மார்க்ல 5 மார்க்ல அந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது நிறைய சம். ஓகேவா? அதனால அந்த 4வது சம் வந்து ஓரளவு நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். பேலன்ஸ் 1 2 கொடுத்தா நீங்க அது ஹோம்ஒர்க் போடலாம். ஓகேவா? சரி, இப்போதைக்கு இந்த சம்மோட நிறுத்திப்போம். இதோட இந்த வீடியோ ஓவர். இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார், கிளாஸ் ஓவர் சார்.